தமிழகத்தின் பிரபல உணவகமான அடையார் ஆனந்த பவன் தனது வியாபாரத்தை விரிவுபடுத்த தனியார் பங்கு முதலீட்டு நிறுவனங்களிடம் பங்குகளை விற்பனை செய்து முதலீட்டை திரட்டும் பணிகள் இறங்கியுள்ளது. 1979ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அடையார் ஆனந்த பவன் நிறுவனம் தற்போது தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களில் 150க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளிலும் 10 கிளைகளை கொண்டு இயங்கி வருகிறது. சமீப காலமாக இந்திய உணவகங்கள், உணவுப் பொருட்கள் நிறுவனங்கள் மீது தனியார் பங்கு முதலீட்டு நிறுவனங்களின் கவனம் திரும்பியுள்ளது. இதை பயன்படுத்தி அடையார் ஆனந்த பவன் தங்களது கையிருப்பில் இருக்கும் 35% பங்குகளை விற்பனை செய்து 1000 முதல் 1200 கோடி ரூபாய் வரை நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் நிறுவனத்தின் மதிப்பு 3500 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அடையார் ஆனந்த பவனின் இந்த நிதி திரட்டும் பணிக்கு வேதா கார்ப்பரேட் அட்வைசர்ஸ் என்ற நிறுவனம் ஆலோசனை வழங்க உள்ளதாகவும், இந்த நிதி திரட்டல் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி கம்பெனிகளுடன் இணைந்து செயல்படவும் A2B திட்டமிட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் அடையார் ஆனந்த பவன் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் எனப்படும் நிறுவனத்தின் பங்குகளை பொது வெளிப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது. IPOவை வெளியிடுவதற்கு முன்பு இந்தியாவில் 400 முதல் 500 கிளைகளை திறக்கவும் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. 2024ஆம் நிதியாண்டில் A2B நிறுவனத்தின் மொத்த வருவாய் 1500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும், லாபம் 100 கோடி ரூபாய் அளவில் இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. A2B நிறுவனம் தனியார் பங்கு முதலீட்டு நிறுவனத்திடம் பங்குகளை விற்பனை செய்து நிதி திரட்ட முயற்சிப்பது இது 2வது முறையாகும். 2016ஆம் ஆண்டில் தனியார் பங்கு முதலீட்டு நிறுவனங்களிடம் நிதி திரட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் இந்த முயற்சி அப்போது தோல்வியில் முடிந்தது. அப்போது A2B நிறுவனத்தின் மதிப்பு 1800 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட நிலையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு 3500 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் காலில் கூட விழுகிறேன், சாலை பணிகளை சீக்கிரம் முடியுங்கள் என்று IAS அதிகாரியிடம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கோபத்துடன் கெஞ்சிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பீகாரில் JB கங்கா எக்ஸ்பிரஸ் சாலை திட்டத்தின் கீழ் சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் ஒரு பகுதி பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி புதன்கிழமை நடந்தது. இதில் துணை முதல்வர்கள் சாம்ராட் சௌத்ரி, விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்க வந்த முதல்வர் நிதிஷ்குமார் மேடையில் அமர்ந்தார். அப்போது சாலை மேம்பாட்டு பணிகள் தொடர்பான துறை IAS அதிகாரியை பார்த்து திடீரென எழுந்து பணிகளை விரைந்து முடியுங்கள், தேவைப்பட்டால் உங்கள் காலில் கூட விழுகிறேன் என கூறி காலில் விழ முயற்சித்தார். அந்த IAS அதிகாரியோ அதிர்ந்து போய் அதெல்லாம் வேண்டாம் சார் என்ற தோணியில் ரியாக்ட் செய்தார். IAS அதிகாரி காலில் ஒரு மாநில முதல்வர் விழ முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கூறுகையில், தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை பொது இடத்தில் முதல்வரே நிரூபித்து விட்டார் என்று விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டில் அதிகாரிகளை ஏன் சோதனை செய்யவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் 2019இல் நடைபெற்ற நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆள்மாறாட்டம் செய்த சென்னையை சேர்ந்த மாணவர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தது தெரியவந்தது. CBCID போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆள்மாறாட்டம் செய்தவர்கள், இதற்கு உதவிய பெற்றோர், இடைத்தரகர்கள் என பலரை கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய தருண் மோகன் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது தேசிய தேர்வு முகமை எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு புதன்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது CBCID போலீசார் தாக்கல் செய்த அறிக்கையில் 2019இல் சென்னை, கோவை, சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களின் பலர் முகவரியில் டெல்லி, ராஜஸ்தான், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்வர்கள் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியுள்ளனர். ஒரு மாணவருக்கு ஒரே நாளில் 3 மாநிலங்களில் தேர்வு எழுதியிருக்கின்றனர். இந்த 3 தேர்வு மையங்களிலும் பெறப்பட்ட மதிப்பெண்ணின் எந்த மாநிலத்தில் அதிக மதிப்பெண் கிடைத்ததோ அதன் அடிப்படையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட் பெற்றுள்ளார்.
ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய நபர்கள் குறித்த விவரங்களை கேட்டு தேசிய தேர்வு முகமைக்கு கடிதம் அனுப்பியும் இதுவரை பதில் வரவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு வழக்கறிஞர் ஆஜராகி நீட் மோசடி வழக்கு தொடர்பாக தேசிய தேர்வு முகமை இதுவரை எந்த தகவலும் கொடுக்கவில்லை. இதனால் விசாரணை மெதுவாக செல்கிறது என தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் கோரினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, வழக்கு பதிவு செய்து 5 ஆண்டுகள் ஆகிறது. இந்தியாவிலேயே இல்லாத மாணவர் ஒருவருக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் திருமணமான மாணவிகளின் தாலியை கூட கடற்ற சொல்லி சோதனை செய்கிறீர்கள். சிபிசிஐடி கேட்டு ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியவர்களின் ஆவணங்களை இதுவரை தேசிய தேர்வு முகமை வழங்கவில்லை. இது ஆள்மாறாட்ட வழக்கின் குற்றவாளிகளுக்கு தேர்வு முகமை உடந்தையாக செயல்படுகிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வு முறைகேட்டில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளின் வீடு, அலுவலகங்களில் ஏன் சோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, இந்த நிலை தொடர்ந்தால் அவர்களை கைது செய்யவும் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என கூறினார். இதையடுத்து மத்திய அரசு தரப்பில் ஜூலை 15 பதிலளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணையை ஜூலை 15 தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்தியாவில் சென்ற 3 ஆண்டுகளில் குழந்தை திருமணங்கள் அதிகளவில் அரங்கேறி உள்ளதாகவும் இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்கம், தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் முன்னணி வகிப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசு சாரா அமைப்பு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தது. அதில் குழந்தை திருமணங்கள் நடைபெற்றால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதில்லை. ஒரு சில வழக்குகள் மட்டுமே இதுவரை பதியப்பட்டுள்ளன. பல மாநிலங்களில் குழந்தை பாதுகாப்பு அதிகாரிகள் தங்கள் பணியை சரிவர செய்யவில்லை. பல இடங்களில் இந்த பணி நிரப்பப்படாமல் இருக்கிறது. இதனால் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அந்த பணியை செய்ய நிர்பந்திக்கப்படுகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் மற்றும் நீதிபதி JB பர்திவாலா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசு தரப்பில் சென்ற 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் 8966 குழந்தை திருமணங்கள் நடைபெற்றுள்ளன. கர்நாடகாவில் 8348 குழந்தை திருமணங்களும், மேற்கு வங்கத்தில் 4440 குழந்தை திருமணங்களும் நடைபெற்றுள்ளன. ஆனால் இதே எண்ணிக்கையிலான குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதற்கு முன்பே அதிகாரிகளால் தடுக்கப்பட்டுள்ளன. இதில் மிக குறைவான அளவு மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு வருகிறது. பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சமூக பொருளாதார நிலைகளில் பின்தங்கிய மக்களை மேம்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் குழந்தை திருமணங்களை தடுக்க முடியும் என்று விளக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் குழந்தை திருமணம் எனும் கொடூரத்தை தடுக்க மத்திய, மாநில அரசுகள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றன என்பதை அறிக்கையாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டனர். உலக நாடுகளிலுமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ரஷ்யா இதை சமாளிக்கும் விதமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் பயன்படுத்திக் கொள்வதாக அமெரிக்கா விமர்சித்துள்ளது. இந்தியா, ரஷ்யா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக சென்றார். அந்நாட்டு அதிபர் புட்டினுடன் விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டார். உக்ரைன் மீது போர் தொடுத்து வரும் ரஷ்யாவுக்கு இந்திய பிரதமர் பயணம் மேற்கொண்டதற்கு அமெரிக்கா கவலை தெரிவித்தது. மேலும் மிக கொடூரமான குற்றவாளியை இந்திய பிரதமர் கட்டியணைத்தது அமைதி நடவடிக்கைகள் தோல்வியடைந்தது போல ஏமாற்றம் அளித்து இருப்பதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி விமர்சித்திருந்தார். இந்நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் பேட் ரைடரிடம் பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதுகுறித்து அவர் கூறுகையில், இந்தியாவும் ரஷ்யாவும் மிக நீண்ட காலமாக நட்புறவை பேணி வருகின்றன. இந்தியா அமெரிக்காவின் கூட்டாளி நாடாகும். ரஷ்யாவுடன் இந்தியாவின் உறவு குறித்த வெளிப்படையான உரையாடல்களில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறோம். நாட்டோ உச்சி மாநாடு இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில்
இரு தலைவர்களின் சந்திப்பு உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினின் தனிப்பட்ட விருப்பத்தால் உக்ரைன் மீது ரஷ்யா போரில் ஈடுபட்டுள்ளது. இதனால் உலகிலிருந்து ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதை மறைக்கவே இந்திய பிரதமரின் ரஷ்ய வருகையை அதிபர் புட்டின் பயன்படுத்திக் கொண்டுள்ளார். உக்ரைன் அதிபரை சமீபத்தில் சந்தித்த பிரதமர் மோடி இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஏற்படுவதற்காக இந்தியாவின் ஆதரவை உறுதியளித்துள்ளார். எனவே உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை ஆதரிக்கும் இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் கொள்கைகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை அதிபர் புட்டினுக்கு வலியுறுத்தும் என்று அமெரிக்கா நம்புகிறது என்று பேட்ரைடர் கூறினார். புதுமை பெண் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதால் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளும் மாதம் 1000 ரூபாய் பெற கல்லூரி மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் உயர்கல்வி முடிக்கும் வரை அவர்களது வங்கி கணக்கில் மாதம் 1000 ரூபாய் சமூக நலத்துறையால் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் சென்னை மாவட்டத்தில் 11,015 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் பெற்று வருகின்றனர். கடந்த ஆண்டு வரை அரசு பள்ளி மாணவிகள் மட்டுமே இதில் பயன்பெற்றனர். இந்நிலையில் 2024-25ஆம் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவிகளும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் உயர்கல்வி முடிக்கும் வரை அவர்களது வங்கி கணக்கில் மாதம் 1000 ரூபாய் நேரடியாக செலுத்தப்படும். எனவே சென்னை மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் பயன்பெற அந்தந்த கல்லூரியின் சிறப்பு அலுவலர் மூலம் விண்ணப்பித்து பயனடையலாம் என்று கூறியுள்ளார். வேந்தரின் உத்தரவுக்கு எதிரான வழக்குகளை பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் அதிகாரிகளும் சொந்த செலவிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் செயல்பட்டு வரும் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக அம்மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உள்ளார். இவருக்கு எதிராக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் அதிகாரிகளால் தொடரப்பட்ட வழக்குகளுக்கு சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக நிதியில் இருந்து லட்சக்கணக்கில் செலவு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார். அந்த சுற்றறிக்கையில் கேரளாவில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக நான் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அந்தந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் அதிகாரிகளால் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. அதற்கான செலவுகளை அந்தந்த பல்கலைக்கழகங்களே மேற்கொள்கின்றன. இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழகங்களின் நிதியை தவறாக பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. அவ்வாறு செய்வதால் சம்பந்தப்பட்ட நபர்கள் தங்கள் தனிப்பட்ட நலனை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே இனி பல்கலைக்கழகங்கள் மற்றும் வேந்தருக்கு எதிரான வழக்குகளை மேற்கொள்ள பல்கலைக்கழக நிதியை பயன்படுத்தக்கூடாது. இதற்கான செலவை அந்தந்த துணைவேந்தர்கள் மற்றும் அதிகாரிகளே மேற்கொள்ள வேண்டும். இதை அனைத்து பல்கலைக்கழகங்களும் உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு ஏதாவது தொகை கொடுக்கப்பட்டிருந்தால் யாருடைய சார்பாக அந்த தொகை செலுத்தப்பட்டுள்ளதோ அவரிடமிருந்து உடனடியாக அது திரும்ப பெறப்படும். இது தொடர்பாக ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகை மற்றும் பணத்தை திரும்ப பெறுவது தொடர்பான இப்போதைய நிலை ஆகிய விவரங்களை வேந்தர் அலுவலகத்துக்கு பல்கலைக்கழகங்கள் உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் புரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறை திறக்கப்படுவதை முன்னிட்டு பாம்பாட்டிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். புரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறை 46 ஆண்டுகளுக்கு பின் ஜூலை 14ஆம் தேதி திறக்கப்படுகிறது. வழக்கமாக திரைப்படங்களில் ஒரு ரகசியம் மிகுந்த இடத்தையோ அல்லது பொக்கிஷங்கள் நிறைந்த இடத்தையோ பாம்புகள் காவல் காப்பது போல சித்தரிக்கப்பட்டு இருக்கும். ஹாலிவுட்டின் இண்டியானா ஜோன்ஸ் முதல் தமிழ் திரைப்படங்கள் வரை இதில் விதிவிலக்கல்ல. இந்நிலையில் புரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறை 46 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்படுகிறது. இதனால் பொக்கிஷ அறையில் பாம்புகள் அடைந்திருக்குமோ என்ற அச்சம் கோவில்
கோவில் நிர்வாகத்திற்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திறமைமிக்க பாம்பாட்டி ஒருவரை ஜூலை 14ஆம் தேதி புரி ஸ்ரீ ஜெகநாதர் கோவில் நிர்வாகம் அழைக்க திட்டமிட்டுள்ளது. பொக்கிஷ அறை திறக்கப்படும் போது பாம்பாட்டி அருகில் இருப்பார். மேலும் பாம்பு கடித்தால் உடனடியாக சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவ குழுவையும் அழைக்க கோவில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து ஒரு கோவில் நிர்வாக அதிகாரி கூறுகையில், பொக்கிஷ அறையை திறக்க விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. பொக்கிஷ அறை 46 ஆண்டுகளாக பூட்டியுள்ளது. மனித நடமாட்டம் இல்லாத இடங்களை பொதுவாக ஊர்ந்து செல்லும் விலங்குகளும் பூச்சிகளும் தங்கள் வாழ்விடமாக மாற்றிக்கொள்வது இயற்கையான ஒன்றுதான். உள்ளே என்ன நிலை என்று யாருக்கும் தெரியாது. எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக அறை திறக்கப்படும் போது ஒரு பாம்பாட்டியையும் ஒரு மருத்துவ குழுவையும் அழைக்க திட்டமிட்டுள்ளோம். கோவில் நிர்வாக உறுப்பினர்களின் பாதுகாப்பு அனைத்து வகைகளிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்திய குடியரசு என்பதன் பொருள் அப்போது புரியவில்லை. இப்போதுதான் தமிழக அரசின் மூலம் புரிகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அரசியல் படுகொலைகளால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு என்றால் கிலோ என்ன விலை என கேட்கும் நிலை உருவாக்கியுள்ளது. சென்னையில் காவல் அதிகாரிகள் பணிமாறுதல் செய்யப்பட்டது மட்டும் போதுமானதல்ல. நடந்த கொலைகளுக்கு முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு ஆள் பற்றாக்குறையை சரி செய்யாமல் இருப்பதும் ஒரு காரணம். தமிழகத்தில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். கள்ளக்குறிச்சி, மதுரை, சிங்காநல்லூர் கொலைகளுக்கு மதுதான் காரணம். இந்திய குடியரசு என்பதன் பொருள் அப்போது புரியவில்லை. இப்போதுதான் தமிழக அரசின் மூலம் புரிகிறது. குடியரசு என்றால் மக்களை குடிக்க தூண்டும் அரசு. குடியரசு என்றால் குழந்தைகள் வரை குடிக்க பழகும் அரசு. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் பணியை சரியாக செய்யாமல் இருக்கும் அதிகாரியை ஓராண்டுக்கு பணி நீக்கம் செய்ய வேண்டும். தமிழகத்தில் உளவுத்துறை எங்கே உள்ளது? முதல்வருக்கு உளவுத்துறையின் தலைவர் முந்தைய நாள் நிகழ்வை காலையில் விவரிப்பார். தற்போது இதை யாரிடம் சொல்வது என்று அதன் தலைவருக்கு புரியவில்லை. காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளன என்று ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இருந்து தாய்லாந்துக்கு கடத்த முயன்ற 1,11,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர், சவுதியின் ரியால் பணம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் இருந்து பாங்காங் செல்லும் தாய் ஏர்லைன்ஸ் புறப்பட தயாராக இருந்தது. அப்போது சென்னையை சேர்ந்த 2 பயணிகள் சுற்றுலா விசாவில் தாய்லாந்திற்கு செல்வதற்காக வந்தனர். இவர்கள் மீது சந்தேகம் அடைந்த அதிகாரிகள் 2 பயணிகளின் சூட்கேசுகளும் விமானத்தில் ஏற்றுவதற்கு கன்வேயர் பெல்ட் மூலமாக சென்று கொண்டு இருந்ததை தடுத்து நிறுத்தி சூட்கேட்ஸுகளை திறந்து சோதனை நடத்தினர். அதில் ரகசிய அறைகளுக்குள் கட்டுக்கட்டாக அமெரிக்க டாலர் மற்றும் சவுதி ரியால் போன்ற வெளிநாட்டு பணம் பெருமளவு இருந்ததை கண்டுபிடித்தனர். அவர்கள் இருவரின் பயணங்களையும் ரத்து செய்த சுங்க அதிகாரிகள் சூட்கேசுகளில் ரகசிய அறைகளில் மறைத்து வைத்திருந்த வெளிநாட்டு பணக்கட்டுகளை எடுத்து எண்ணி பார்த்தபோது 1,11,00,000 கோடி ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் மற்றும் சவுதி ரியால் இருந்தது. அவற்றை பறிமுதல் செய்து பயணிகள் இருவரையும் கைது செய்து மேலும் விசாரணை நடத்தினர். அப்போது அந்த 2 பயணிகளும் இந்த பணத்தை வெளிநாட்டிற்கு கடத்துவது தெரியவந்தது. இவர்களிடம் வேறு யாரோ ஒருவர் கொடுத்து அனுப்பியதும் தெரிந்தது. இந்த பணத்தை வெளிநாட்டுக்கு கடத்தி சென்று அங்கிருந்து தங்க கட்டிகளாக இந்தியாவுக்கு கடத்தி வர திட்டமிட்டுள்ளதும் தெரியவந்தது. சென்னை விமான நிலையத்தில் 1,11,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர், சவுதி ரியால் வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.